ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தானா எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா மாயா தானாவை கூப்பிடுறாங்க. என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னது, என்ன விடு மாயா, எனக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னது, என்ன பேசிட்டு இருக்க நீ, இங்கே பாரு எப்பவும் போல நீ தான் என்கிட்ட பேச்சு கொடுத்து தொல்லை பண்ணுவேன், இப்போ நான் புதுசாக அடம் பிடிச்சிட்டு இருக்கேன், இங்கே வா அப்படின்னு சொல்லி நேரா ஜானகி ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அவங்க பரம்பரை நகையெல்லாம் எடுத்து ஜானகி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வாத்தனா உட்காரு, இந்த நகையெல்லாம் உனக்கு தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதும், இல்லை எனக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி ஜாடமாடியாக பேசுகிறாங்க. தானா என்ன சொல்கிற, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா, எப்பவும் போல நகை என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமே, இது அதிசயமாக இருக்கே தானா, நல்லா பாருமா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு அழகு பார்க்குறாங்க. வாவ் எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி ஜானகி சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா பிடிச்சிருக்கா, இல்லைம்மா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதும், இவளுக்கு கல்யாணமே பிடிக்கலமா அப்படின்னு நம்ம ஜானகி மாயா கிட்ட சொல்றாங்க. பெரியம்மா என்ன சொல்றீங்க பெரியம்மா, தானாவுக்கு கல்யாணம் பிடிக்கலையா, எதை வச்சு சொல்றீங்க, பின்ன அவளோட கனவே பேட்மிண்டன் விளையாடுறதா, அப்படிப்பட்ட கனவு இந்த கல்யாணத்தால கலைஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறாமா, அதனாலதான் அவளுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் பிடிப்பில்லாம இருக்கு, ஆனா அதை பத்தி கவலைப்படையே தேவையில்லை, அதை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. ஜானகி முன்கூட்டியே புவனேஸ்வரி வீட்டுக்கு போய், இங்க பாருங்க என் பொண்ணுக்கு மிகப்பெரிய லட்சியமே அவ ஒரு பெரிய பேட்மிண்டன் ஆகணுங்கிறதா, எங்க கல்யாணத்தால அவளோட கனவு கலைச்சு போயிடுமோன்னு பயப்படுறா, கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ விளையாடி சாம்பியன் ஆகணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னதும், இதுல என்ன இருக்கு ஜானகி, எங்க வீட்டு பொண்ணு எங்களுக்கு இப்படி ஒரு பெருமை தேடி கொடுக்குற, எங்களுக்கு பெருமை தானே, சோ தாராளமா நம்ம தானா விளையாடலாம் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத தப்பா நினைக்க வேணாம், நான் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கிருந்து கிளம்பிருப்பாங்க. இதை சொன்னது தானா என்ன மன்னிச்சிருமா, இதுக்குரிய காரணம் இது கிடையாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்கிருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே புடவை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜானகி மாயாவை எடுக்க சொன்னதும், எனக்கு வேணா பெரியம்மா, ஒரு நாளைக்கு கட்டுற புடவை எடுத்து அதுக்கப்புறமா கட்டவும் மாட்டேன், நான் எதுக்கு எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதும், பரவாயில்லம்மா எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுக்கிறாங்க, நீ எடுத்துக்கோ அப்படின்னதும் மாயாவும் புடவை எடுத்துக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா அன்னைக்கு நைட் ஆகுது. தானா ஓடுறதுக்காக எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப சாரு என்ன தானா ரெடி ஆயிட்டியா, எனக்கு பயமா இருக்கு சாரு, யாரும் இருந்தா என்ன பண்றது, இங்க பாரு காட்டி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம நேரா மாடிப்படியால அழைச்சிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து காட்டி வெளியில நின்று நம்ம மாயாவுக்காக நம்ம தனாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம தனா காட்டிக்க பார்த்துடுறாங்க. இங்க பாரு உன் ஆள் வந்துட்டாரு, யாருமே பார்க்க இல்லை, குயிக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு சாரு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எட்டனா போடி, நாளைக்கு இந்த குடும்பத்தோட மானமே போக போது, சொல்லப்போனா உன் அப்ப தூக்குல தொங்கலையும் தொங்குவான் அப்படின்னு யோசிச்சுட்டு நேரா சாரு என்ன பண்றாங்கன்னா மகாலிங்கத்துக்கு போன் போட்டு, அப்பா நாம நினைச்ச மாதிரி அந்த தனா அந்த காட்டி கூட ஓடிட்டாப்பா, இதுக்கப்புறமா நம்ம நினைச்ச எல்லாமே நடக்க போகுது, நாளைக்கு அந்த ரகுராம் தலை குனிச்சு நிக்க போறான் அப்படின்னு சொன்னது, சூப்பர்மா, இப்படி கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நாளைக்கு நானும் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க போனை வச்சிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம தனா என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும், ஒரு நிமிஷம் தானா அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்டனா ஒரே நாள்ல எப்படித்தானா இப்படி உன் குடும்பம் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த உன் அம்மா அப்பாவை விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்டதும், என்ன சார் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நீங்களும் விருப்பப்பட்டுத்தானே வந்தீங்க, இல்ல தானா கடைசி நொடி வரைக்கும் உன் அம்மா அப்பாவை நினைச்சு பாப்பன்னு நினைச்சேன், ஆனா கடைசி வரைக்கும் உன் அம்மா அப்பாவை நினைச்சு பார்க்காம விட்டுட்டே தானா, நீ ஒரு நல்ல சிறந்த குடும்ப பெண்ணுன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கீழ்த்தனமா நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னது. சார் என்ன சொல்றீங்க, யோசிச்சு பாருத்தனா, இப்போ நீ ஓப்பனா நம்ம காதுல உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கூட உன்னை மன்னிச்சிருவாங்க, நாம மட்டும் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் ஆனாலும் உன் அப்பா உன்னை பொண்ணா ஏத்துக்க மாட்டாரு. ஒரு விஷயம் சொல்லவா, அவரு உங்க வீட்டுல ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம், ஆனா இப்படியான அப்பா எல்லாம் தன்னோட பொண்ணுங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க தானா, சோ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுத்து ஆசையா வளர்த்திருப்பாங்க, அப்படிப்பட்ட அம்மா அப்பா மனசை உடைக்கிறதுக்கு உனக்கு எப்படித்தானா மனசு வந்துச்சு, இப்போ இந்த காலத்துல அம்மா அப்பா எல்லாம் கிடைக்காம எவ்வளவு குழந்தைங்க தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, ஆனா உனக்கு ஒரு நல்ல அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு, எனக்கெல்லாம் இப்படி ஒரு குடும்பம் இல்லைன்னு எத்தனை வாட்டி பொறாமப்பட்டிருக்குன்னு தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு கூண்டுல இருந்து ஒரு அழகான கிளியா வளர்ந்துட்டு
வந்துட்டு இப்போ அந்த கூண்டை விட்டு வர்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த அளவுக்கு யோசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம தானா வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இன்னும் மன்னிச்சிருங்க சார், நான் தப்பு பண்ணிட்டேன், கேட்க கூடாதவங்க பேச்செல்லாம் கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையிலேயே உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கிற மாதிரி தானா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுவாங்க. எப்படியோ நம்ம தானா வந்து ஓடி போக மாட்டாங்க. கார்த்தி வந்து நம்ம காதல் வந்து உண்மையானதா இருந்தா கண்டிப்பா நாம சேருவோம், இப்போ நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பி